ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அண்மையில் பேசியிருக்கக்கூடிய பேச்சுகள் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. அந்த சர்ச்சையினுடைய பின்னணி என்ன, அவர் கூற வந்த விளக்கங்கள் என்ன, இது எப்படிப்பட்ட அரசியல் நிகழ்வாக மாற்றப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் எப்படிலாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்தெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அண்மையில் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் போச்சு. அவருடைய நினைவு நாளை ஒட்டி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அந்த உரையில் அவர் ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப நீளமாக, ஒரு நீண்ட நெடிய உரை அது. கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்த்து எப்படி தமிழகத்தில் அரசியல் அப்படிங்கிறது செய்யப்பட்டு வந்திருக்குது. கலைஞர் எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய மைய அரசியல்னு சொல்கிறாரு. அதில் 100க்கு 100 நாம் உடன்படுறோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னா திமுக அப்படிங்கிறது தீக்காலந்து உருவான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் தான் ஐயா எம்ஜிஆர் இருந்தாங்க, கருணாநிதி இருந்தார், நாவலர் இருந்தாங்க, அன்பழகன் இருந்தாங்க, எல்லாருமே அதில் தான் இருந்தாங்க. அப்போ அதன் பிறகு இவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய பிணக்கின் காரணமாகத்தான் ஒரு புதிய கழகம் உருவாகுது. அந்த கழகத்துக்கு பின்னாடி தேசிய கட்சிகள் இருக்குது. அது ஒரு தேரி ஒன்று இருக்குது, நம்ம மறுக்க முடியாது. அது மாதிரி ஒரு தேரி இங்கே சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கருணாநிதி எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மையம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது அதிமுகவுக்கும் அதுதான், உருவான எல்லா கட்சிகளுக்குமே பார்த்தீங்கன்னா கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் மைய அரசியல். அதெல்லாம் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. அதை அவர் சொன்னதில் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். அதன் பிறகு அவர் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதோட அந்த நெடிய உரையினுடைய மையக்கரு அப்படிங்கிறது அதுதான். கருணாநிதி எப்படி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எப்படி பார்த்தாரு, எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத குறித்து அவர் பேசுகிறாரு. அதை பற்றின ஒரு உரை தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசினது. ஆனால் அதில் போகிற போக்கில் அவர் இன்னொரு சில விஷயங்கள் சொல்கிறார். அப்படின்னா, திராவிட இயக்கத்திற்குள்ள பார்ப்பனியத்தை ஊடுருவச் செய்தவர், ஒரு பார்ப்பனிய பெண்மணியை தலைமையில் உட்கார வச்சுட்டு போனவர் அப்படிங்கிற ஒரு பொருள்படக்கூடிய துணியில் எம்ஜிஆர் அவர்களை குறித்து பேசுகிறார். எம்ஜிஆர் பார்ப்பனியத்தை ஊடுருவதற்கு காரணமாக இருந்தார். எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா அம்மையார் தலைமை பொறுப்புவதற்கு காரணமாக இருந்தார். இதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ டேரக்டாக அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, ஜெயலலிதா அம்மையார் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க. ஸோ இவர் பார்ப்பனியத்தை ஊடுருவதற்கு ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அதுதான் அவர் பண்ணது. கூடுதலாக இதை விமர்சிக்கக்கூடிய அதே இடத்துலையே இன்னொன்னையும் சொல்கிறாரு. காங்கிரஸ் போன்ற ஒரு தேசியவாத கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்ற முடியாமல், படர முடியாமல் தடுத்து நிப்பாட்டினதில் எம்ஜிஆருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். எம்ஜிஆருடைய இந்த செயல்பாட்டின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் வளர முடியாமல் இருப்பதன் காரணமாக பாஜக போன்ற தேசிய கட்சிகளும் வளர முடியல. ஏன்னா ஒரு தேசிய கட்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு எதிராக இன்னொரு தேசிய கட்சி தான் தமிழக மக்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதன் காரணமாக எம்ஜிஆரை நம்ம அந்த வகையில் பாராட்டணும். எம்ஜிஆரால் தான் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் காலூன்ற முடியலை. தொடர்ச்சியாக 50 ஆண்டு காலமாக திமுக எதிர் அதிமுக அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஒரு இடத்துல மறைமுகமாக அல்லது நேரடியாகவும் புகழவும் செய்கிறார். அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது டைரக்டாக அட்டாக் ஆன் எம்ஜிஆர் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஆனால் அதில் 2 வார்த்தை சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஒன்று, பார்ப்பனியத்தை ஊடுருவச் செய்தவர் எம்ஜிஆர். அதன் பிறகு பார்ப்பனிய தலைமை ஒரு பெண்ணை அமர வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனமாக. அது விமர்சனமாக தான் பார்க்க முடியும். அவரே சொல்கிறார் அந்த விமர்சனம் உண்டு அப்படின்னு சொல்கிறாருன்னா அது அவர் அந்த விமர்சனத்தை அவர் இருக்கிறதுனால தான் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இப்போ இது என்ன மாதிரி டாக்கை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு டிஸ்கஷன் டிபேட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நேற்றைக்கு ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரும்பவும் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த வார்த்தையை சொல்கிறாரு, எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையாரையும் குறித்து நான் ஒரு ஒப்பீட்டுக்காக பேசினேன். அது விசிகாவுடைய முப்பெரும் விழா நினைக்கிறேன். ஒரு ஒப்பீட்டுக்காக பேசினேன். அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு, இந்த வார்த்தையை அவரே சொல்கிறாரு, அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு டாக்டர் திருமாவளவன் சொல்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையாரையோ எம்ஜிஆர் அவர்களையோ விமர்சிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாதுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குங்கிறது வேற. நிறைய கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்குது, கொள்கை முரண்பாடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வேற. ஆனால் அவங்கள விமர்சிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கருணாநிதி எதிர்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்னு அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது என்னென்னா, என்னை அதிமுக குறித்து பேசக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அப்புறம் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அதிமுகவுடைய தீவிரமான விசுவாசிகள்லாம் இப்போது டாக்டர் திருமாவளவனுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால திருமாவளவன் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் விளக்கமும் கொடுத்துட்டார். இப்போ இது என்ன மாதிரி டிபேட்ஸை கிரியேட் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆர் வந்து பார்ப்பனியத்தை ஊடுருவ வழி சமைத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்களில் ஒருவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜாஜி அவர்களோட கூட்டணி வச்சு தான் ஆட்சியவே பிடிச்சாரு. அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்னத்தியராக திகழ்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்களே பார்ப்பனியத்தோட கைகோர்த்து விட்டுட்டாரு. அப்போ அது பார்ப்பனிய ஊடுருவலாக பார்க்க முடியாதா அப்படின்ற விமர்சனத்தை இப்போது எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் திமுக கழகத்துக்குள்ள பார்ப்பனிய வேட்பாளர்களையே கூட நிப்பாட்டினார். அதன் பிறகுதான் அதை குறைச்சிக்கிட்டாரு, அதை ஜீரோ பண்ணாங்க அப்படிங்கிற விமர்சனங்களையும் சில பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையாரை ஒரு தலைமை பதவிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதே பார்ப்பனிய பெண்ணான ஜெயலலிதா அம்மையார் தான் என்னை அருகில் உட்கார வச்சு நான் தயங்கின போது கூட கையை உயர்த்தி பிடிப்பதற்கு என் கைகளை பிடிச்சு உயர்த்தி பிடிச்சாங்க. பல பேர் பக்கத்தில் சீட்டு போடுறதுக்கே ரொம்ப தயங்கின ஒரு காலகட்டத்தில் என்னை அங்கீகரித்தவர் அம்மையார் ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லி இதே டாக்டர் திருமாவளவன் அவர்கள் பேசின பேச்சையும் இப்போ வந்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தவர் திராவிடர் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி அவர்கள். அப்போது அவர் வந்து இதை எப்படி பார்த்தாரு? இப்போ பார்ப்பனியத்தினுடைய வடிவமாக அவங்க எதை வந்து முன்னிறுத்துறாரு டாக்டர் திருமாவளவன்? இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தானே தலித் எழில்மலை அப்படிங்கிறவரை அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. இவங்க தானே பொது தொகுதியில் கூட நம்ம வந்து ஒரு தலித் வேட்பாளரை நிப்பாட்ட முடியும், அவங்கள வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூத்திரத்தை வந்து செட் பண்ணாங்க. அப்போ இவங்க எப்படி வந்து ஒரு பார்ப்பனியம் அல்லது ஒரு பார்ப்பனர் அப்படின்னு விமர்சிக்க முடியும்? எம்ஜிஆர் எப்படி அப்படி விமர்சிக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் இன்னொன்று சொன்னார். அதில் தமிழ் தேசியவாதிகள், அதாவது அவர் வெளிப்படையாக பேரை சொல்லாட்டியுமே கூட சீமானை தான் மறைமுகமாக அவர் குறிப்பிடுறாருன்னு தெரியுது. ஏன்னா சீமான் அவர்கள் தான் அண்மை காலமாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை, ஒரு ஐடியாலஜியை, கட்சியினுடைய ஐடியாலஜியை அறிவித்து அதீதமான திமுக எதிர்ப்பையும் அவர் பேசுகிறாருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கிறாரு, கருணாநிதி அவர்களையும் எதிர்க்கிறாரு. அட் த சேம் டைம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கருணாநிதியை மட்டும்தான் எதிர்க்கிறாங்க, எம்ஜிஆர் எதிர்க்கலை, அண்ணாவை எதிர்க்கலை, ஜெயலலிதாவை எதிர்க்கலை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். இதுக்கு பல காலமாக அவங்க வந்து ஒரு ஆன்சரையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் தான் பிரபாகரன் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தார். ஒரு ஈழத்தமிழர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னாலும் அவங்களுடைய வீட்டில் ஒன்று தலைவர் படம் இருக்கும், தலைவர் பிரபாகரன் படம் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன்று தலைவர் படம் இருக்கும், இல்லைனா எம்ஜிஆர் ஐயா படம் இருக்கும். இதுதாங்க அவங்க இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, கேட்கும்போது சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். எம்ஜிஆர் அவர்களை தாண்டி கருணாநிதி அவர்களுடைய இவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லை.
அப்போ கருணாநிதி அவர்களுக்கு இயல்பாகவே ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் வச்சு பார்க்கும்போதும் சரி, பிரபாகரனுடைய நெருக்கம்னு பார்க்கும்போதும் சரி, எம்ஜிஆருக்கு இணையாக இல்லாததன் காரணமாக எம்ஜிஆர் அவர்களை தமிழ் தேசியவாதிகள் அதிகமாக விமர்சிப்பது கிடையாது. இன்னொன்று, கருணாநிதி அவர்களுக்கு முன்பாகவே அல்லது கருணாநிதி செய்வார் என்று எதிர்பார்த்ததற்கு நான் வந்து ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் திமுக கருணாநிதி அவர்கள் போன்றவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பதவிகளை இழந்திருக்கிறாங்க, ஆட்சி இழந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மாற்றுக்கருத்தில் வரலாற்றை மறைக்கக்கூடாது. ஆனால் 2009க்கு பிறகான காலகட்டத்தில் ராஜபக்சேவை வந்து ஒரு இனப்படுகொலை குற்றவாளி, அங்கே நடந்தது ஜனசைடு தான் அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் பேசி அதை வந்து வெளிப்படையாக அறிவித்தவங்க அம்மையார் ஜெயலலிதா. அப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த இடத்துல இவங்களுக்கு ஆதரவு நின்றதுனால தான் தமிழ் தேசியவாதிகள் பெருசாக அவங்கள விமர்சிக்கிறது கிடையாது, கடந்து போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்டு பெறும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சி சிறந்த ஆட்சின்னு ஒரு நாள் சொன்னதே கிடையாது. பல பேட்டிகள்லேயே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. கட்சி நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, பல பேட்டிகளில் திரு சீமான் அவர்களே எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை கொடுங்கோல் ஆட்சின்னு பேசியிருக்கிறாரு. நாங்கள் எம்ஜிஆரை அந்த இடத்துலலாம் நாங்கள் ஆதரித்ததே கிடையாது. தமிழ் தேசியவாதிகள் எம்ஜிஆர் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறதான் அவங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கள் தலைவருக்கு ஒரு உதவி பண்ணாருங்கிறது நாங்கள் அந்த ஈரம், அந்த எண்ணம் எங்களுக்கு எப்போதுமே உண்டு, அந்த மரியாதை எப்போதுமே உண்டு. ஆனால் எம்ஜிஆரை நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடினதெல்லாம் கிடையாது, எம்ஜிஆர் ஆதரித்ததும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க தமிழ் தேசியவாதிகள். அப்போது இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கலைஞர் எதிர்ப்பை மட்டும்தான் பண்ணுறாங்க, கருணாநிதியை மட்டும்தான் திட்டுறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அது உண்மைதான். கருணாநிதி அவர்களை, ஏன்னா அவர் தான் திராவிடத்தினுடைய திமுகவினுடைய முகவரியாக அடையாளமாக இருக்கிறாருன்னும் போது ஒரு ஆளும் தரப்பை எதிர்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஃபோர்ஸை இன்றைக்கி வரக்கூடிய விஜய் வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் திருமாவளவன். ஸோ அதை வந்து பண்ண தான் செய்வாங்க. ஆனால் என்னென்னா, பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்ததற்கு எம்ஜிஆர் தான் காரணம். பார்த்தீங்களா, ஜெயலலிதா அம்மையாரே உட்கார வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்றது தான் வந்து இப்போது விமர்சனமாக மாறி இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் அப்போது பார்ப்பனிய தன்மையை ஊடுருவ செய்தவர் அல்லது பார்ப்பனர்னு அடையாளப்படுத்தப்படுற இவங்க சமூகத்தில் சமூக நீதி நிலைநாட்டுறதுக்காக இந்த வேலைலாம் பண்ணியிருக்கிறாங்களே, இதை பண்ணவங்களும் நீங்கள் இப்படி சொல்லி ஒதுக்கிட முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இதே எம்ஜிஆர் அவர்கள் அல்லது இதே எம்ஜிஆரால் துவங்கப்பட்டுக்கூட அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வச்சுருந்தீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியலையா இது பார்ப்பனிய கட்சி அல்லது பார்ப்பன தன்மையை ஊடுருவன ஒரு தலைவர் இருக்கிறான்னு அப்போலாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு டாக்டர் திருமாவளவன் மீது கொதித்தெழுகிறார்கள் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் மற்றும் அதிமுகவுடைய தொண்டர்கள். அப்போ இது எப்படி போகுது அப்படின்னா, எம்ஜிஆர் மற்றும் அதிமுக இந்த இருவர் பற்றி எப்போது பேசினாலும், குறிப்பாக ஜெயலலிதாவை எடுத்துப்போமே, இந்த ரெண்டு பேரை பற்றி பேசணும்னா எப்போதும் மக்கள் பார்ப்பாங்க, என்னப்பா பேசியிருக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படியான ஒரு டாக்கை இந்த நேரத்தில் டாக்டர் திருமாவளவன் ஏன் பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த கூட்டத்தில் கருணாநிதி அவர்களை பற்றி பேசுறதுக்காக தான் அதை வந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மாற்றிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சொசைட்டியில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை திசை திருப்பக்கூடிய வகையில் இவர் பேசிட்டாரு, அந்த நோக்கம் தான் அவருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது. அதோட அவர்களுடைய பார்வை அதை நம்மளால் வந்து கடந்து போக முடியாது. அவங்க சொல்கிறாங்க, திசை திருப்பக்கூடிய நோக்கத்தில் தான் திருமாவளவன் பேசியிருக்காங்க. இந்த நேரத்தில் எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதாவை பற்றியோ பார்ப்பனியத்தை பற்றியோ பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போது கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த அஜெண்டாவை வந்து ஒர்க் பண்ணுறார் அவர் அப்படின்னு விமர்சனத்தையும் அவர் மேலே வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் நேற்றைய கூட்டத்தில் ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி இருந்துக்கிட்டு இருக்குது, எம்ஜிஆர்லேருந்து இன்றைக்கி விஜய் வரைக்கும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்காக தான் பேசினேன். தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எப்படி வந்து மடைமாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பேசினேன். மற்றபடி ஜெயலலிதாவையோ எம்ஜிஆர் விமர்சிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு விலகிட்டார். கிட்டத்தட்ட அவர் பேக் வாங்கிட்டார்னே சொல்லலாம். அதாவது, நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன், ஆமாங்க நான் உறுதியாக தாங்க நிற்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பொய்யான கருத்து கிடையாதுங்க அப்படின்னு அவர் பேசலை. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல. ஒரு ஸ்டெப்பு பின்வாங்கியிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும் நம்ம. ஏன்னா இது விமர்சிக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் இல்லைன்னு இவரே நினச்சிக்கணும், அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. விமர்சிக்கிற அளவு விமர்சனம் எல்லாருக்கும் மேலேயும் வைக்கலாம், எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான்.
அவர்களை விட அதிகமாக மக்களோடு நெருக்கமாக இருப்பவர் டாக்டர் திருமாவளவன் தான். அவங்களாம் ஒரு திரை கவர்ச்சியின் மூலமாக வந்தவங்க தான். ஐயா எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், இவர் திரை கவர்ச்சியின் மூலமாக வந்தவர் கிடையாது, மக்கள்கிட்டருந்து வந்த ஒரு தலைவர் இவர். அப்போ அது ஏன் அப்படி பின்வாங்குறாருன்னு நமக்கு தெரியல. அது ஒரு கருத்தை சொல்கிறாரு. இன்னொன்று, தமிழ் தேசியம் பேசுகிறவங்கன்னு அவர் வந்து நேரடியாக சீமான் பேரை பயன்படுத்தாமல், ஆனால் சீமான் அட்டாக் பண்ணி தான் பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது குறித்து நம்ம கேட்டோம். அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாருங்கள், நாங்கள் பாஜகவை மனிதகுல விரோதின்னு அடையாளப்படுத்துகிறோம், அம்பலப்படுத்துகிறோம். நாங்கள் ஒரு நாளும் பிஜேபியோ அல்லது பார்ப்பனியத்தையோ நாங்கள் உள்வாங்கலை, நாங்கள் அவங்கள எதிர்த்து தான் இருக்கிறோம். ஆனால் இந்திய தேசியத்தை நாங்கள் எதிர்க்கலைன்னு வந்து எங்கள் மேலே ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. காரணம், நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள், அதனால தான் இந்த மாதிரி எங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள். இன்னொரு பக்கம் விசிகாவை கேட்டால் அப்படி கிடையாது, அவங்க வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய இன்னொரு வடிவமாக இருக்கிறாங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க இந்தியத்தை எதிர்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க விசிகாவினர். ஆனால் தமிழ்நாட்டு கிரவுண்டில் தொடர்ச்சியாக 1.3லேருந்து இப்போ 8 வரைக்கும் வந்திருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அப்படிங்கிறது வலதுசாரி சத்தமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபிக்கான கிரவுண்டோ வலதுசாரிகளுக்கான கிரவுண்டோ கிடையாது. அப்போது நாங்கள் எங்களுடைய சித்தாந்தத்தை தெளிவாக தான் கொண்டு போயிட்டுருக்குறோன்னு சொல்கிறாங்க என்டிகே. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கு. என்டிகேவை பார்த்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து அவங்கள வந்து முடக்கணும் அல்லது அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை மறைமுகமாக சொல்லணும், நேரடியாக சொல்லக்கூடாது. நம்ம மறைமுகமாக விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அண்ணன் திருமாவளவன் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் அடுத்து எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியும். இது குறித்து எதிர்ப்பு கருத்துக்களையும் திரு சீமான் அவர்கள் நேற்றைய ஒரு பேட்டியில் வந்து பகிர்ந்திருக்கிறாரு. அது குறித்து அவரும் பேசியிருக்கிறாரு. திமுக வந்து பார்ப்பனத்தை வளர்க்கலையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. திமுக தான் பார்ப்பனத்தை நிறைய வளர்த்துருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய கருத்துக்களை வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. அப்போது இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் குறித்தான இந்த பார்ப்பனிய ஊடுருவலுக்கு காரணமாக இருந்தார் அப்படிங்கிற விமர்சனமும், ஜெயலலிதா அம்மையாரே ஒரு பார்ப்பன பெண் தானே, அவங்க தன்னை பாப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டாங்க சட்டமன்றத்திலேயே, அவங்களே தங்களை பாப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டாங்க, நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிற பொருளில் தான் டாக்டர் திருமாவளவன் கேட்குறாரு. ஆனால் அப்படி சொன்னவரோ அல்லது அந்த மாதிரி இருந்தவங்களோ எண்ட் ஆஃப் த டே பிஜேபி அகென்ஸ்டாக திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனல் டேஸில் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தானே திமுகவும். அப்போ அவங்க வந்து பார்ப்பனியத்துக்கு இசைந்தா போகலைன்னு எப்படி சொல்ல முடியும்? துவக்க காலகட்டத்திலே ஒரு கையில் பூணூலை பிடிச்சிட்டு ஒரு கையில் சூரியனுக்கு குத்துங்கன்னு சொன்னவர் தானே ஐயா ராஜாஜி. அதே ராஜாஜியை மிக மோசமாக விமர்சனம் பண்ணவங்க தான் திமுக காரங்க ஐயா கருணாநிதி. ஆனால் அவர்களோட வந்து கூட்டணி வச்சுருந்தாரா இல்லையா பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி திமுக தான் முதல்ல பார்ப்பனியத்தை ஊடுருவலுக்கு காரணமாக இருந்துச்சு, அவங்க தான் ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ணதுன்னு சொல்லி விமர்சனம் வந்து இப்போ வந்து 2 பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு டாக்டர் திருமாவளவன். இருந்தாலும் அதை பற்றி ரொம்ப அதிகமாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரச்சனை தான் ரொம்ப முக்கியம். இங்கே 11 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள். அந்த பிரச்சனைக்கு இன்னும் முடிவு வந்த பாடு இல்லை. எனவே அதை பற்றி நிறைய பேசணும். இருந்தாலும் இந்த விவகாரம் இன்றைக்கி சோசியல் மீடியாக்களில் ரொம்ப அதிகமான ஒரு டாக்கை க்ரியேட் பண்ணியிருக்குது. இதை நம்ம கடந்தும் போக முடியாதுங்கிற காரணத்தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இதில் முக்கியமாக அவர் தமிழ் தேசியம், ஏன்னா தமிழ் தேசியங்கிறது டாக்டர் திருமாவளவனுடைய கிரவுண்ட் ஆல்சோ தான், அவருடைய கிரவுண்டும் தமிழ் தேசத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்குள்ளே ஒரு ஆள் வந்து இன்னொருத்தர் அங்கே நம்முடைய விஷயத்தை கேப்சர் பண்ண நினைக்கும் போது அவர் அட்டாக் பண்ண தேவை இவருக்கு இருக்குது. ஆனால் மறைமுகமாக அட்டாக் பண்ணுறாரு. திரு சீமான் நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட்டியல் வெளியேற்றமாக இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், அல்லது வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் கை வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விசிகாவோட கிரவுண்டாக இருக்குது, விசிகாவோட ஓட் பேங்காக இருக்குது. நம்ம மெயின் எதிரியை அட்டாக் பண்ணும்போது நடுவில் நம்மளுடைய மாமா மச்சாலாம் உள்ளே பூந்துடுறாங்க, இனிமேல் நம்மளை அவங்கள பார்த்து சும்மா இருக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறது கூட மறைமுகமாக விசிகாவையும் டாக்டர் திருமாவளவன் தான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அப்போது கிட்டத்தட்ட விசிகே என்டிகே கூட இது போக வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு வந்து ஒரு பார்வை இருக்குது. ஸோ எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். டாக்டர் திருமாவளவனுடைய இந்த கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏன்னா இன்றைக்கி திமுகவின் மீது இந்த விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றி இது வரைக்கும் திமுகவின் தலைவர் இன்றைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணி பேசலை. எம்ஜிஆர் அவர்களோட நீண்ட கால நண்பர், 40 ஆண்டு கால நண்பர், அவர் எனக்காக தான் ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதேன்னு பாடினாருன்னு சட்டமன்றத்திலேயே பேசினார் கருணாநிதி.
கருணாநிதி அவர்களை விமர்சிக்காத அல்லது திட்டாத எதிர்க்காத எம்ஜிஆரை ஏன் திருமாவளவன் எதிர்க்கிறாரு, திட்டுறாரு, விமர்சிக்கிறாரு அப்படின்னு தான் எம்ஜிஆரோட விசுவாசிகள் ரொம்ப கொதிப்படைகிறாங்க. ஆனால் அவர் சைடில் அவர் சொல்லும்போது நான் ஒப்பீட்டுக்காக பேசுகிறேனே தவிர என்னுடைய உள்நோக்கம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் மிக கடுமையாக அந்த ஸ்டாண்டில் உறுதியாக நிற்கிறாங்க. ஆமாங்க, என்னங்க அப்போ உண்மைதாங்க, அவர் தாங்க பார்ப்பன ஊடுருவ செய்தார், எங்கள் தலைவர் சொல்கிறது சரிதாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. ஸோ அவருடைய கருத்து கூட ஒரு பக்கம் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. அவரோட கருத்தை வந்து மறுதளிக்கக்கூடிய கருத்து இல்லை, அவரோட கருத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நேர்களாகிய உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு தலைப்பு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.